Assalamu alaikum. Welcome to Anjanam Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Degi Chicken recipe. அது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ்ல நான் இப்ப செய்ய போறேன். நார்த் இந்தியன் ஸ்டைல். இப்போ வந்து கடாய் வச்சிருக்கேன். அதுல எண்ணெய் சூடானோனி வெங்காயத்தை நீட்டமா கட் பண்ணி போட்டுருக்கேன். அது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணிப்போம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இப்போது குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஏலக்காவும் கிராம்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் மட்டுமே இது வேகட்டும். ஃபஸ்ட்டு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே அரைச்ச பொடி. கரம் மசாலா அதே போல் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் இப்போ கடைசியாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்க போகிறேன். நல்லா முழு கப் தயிர். கெட்டி தயிரை தான் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவும் அந்த சிக்கனில் ஒன்று சேர கிளம்பிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வரும். அப்போது நல்லா மசாலா வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அது கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பச்சை வாடையெல்லாம் இருக்காது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நான் இப்போ ஃபைனலாக 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக நம்ம விசில் போட்டு 5 விசிலுக்கு வைக்கலாம். அவ்வளோதான், விசில் போட்டாச்சு. இப்போது 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக தேங்காய் வந்து வறுத்து சேர்த்துக்குவாங்க. நான் இன்றைக்கி வறுத்துலாம் சேர்க்கல, டேரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம இது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இருக்குல்ல, அதை இப்போ அழகாக சேர்த்துக்கலாம். செம கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக இருக்கட்டும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ 6 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். சிக்கன் நல்லா உடஞ்சே வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும். இன்னொன்று என்னென்னா, அந்த அரைச்ச பேஸ்ட்டோட பச்சை வாடை இருக்கவே இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாடையும் சுத்தமாகவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்கும் குருமா. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். இப்போது கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்குவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். எனக்கு ரொம்பவே பசிக்குது. நான் போய் சாப்பிட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.